பாட்டம் இந்த மாதிரி மடிப்பு சைடு நம்ம பக்கம் இருக்கணும். 2 இன்ச்சு விட்டுட்டு ஒரு 10 இன்ச்சு 11 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் நேராக கோடு பிடிச்சி விட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும். இந்த மாதிரி சைடு ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். 1 மீட்டர் துணி கிளாத்தை வாங்கி 2 அந்த மாதிரி நீளமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸ் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? அளவு ப்ளவுஸு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம வீட்டில் துணி மடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மெத்தட்லேயே மடிச்சுட்டு நெக்கு சைடு எதுக்காக எடுக்கிறோன்னா, இங்கே பாருங்கள், இங்கிட்டு ஃபுல்லுமே நெட்டுக்காக ஸ்டிச்சு. அப்போ ஓப்பன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல கழுத்து பகுதி போக மிச்சம் இந்த இடத்துல வந்து பாருங்கள் துணி வந்து வெட்டாமல் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து துணி வெட்டாமல் வேணும்னா மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த துணி வெட்டாமல் கிடைக்கும். நம்ம கழுத்தை வெட்டினது போக இந்த துணி வெட்டாமல் கிடைக்கும். இந்த 2 பக்கமுமே ஸ்டிச்சிங் போட்டிருக்கா அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஓப்பன் சைடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதனால தான் ஓப்பன் சைடில் இதை வச்சுருக்கோம். நெக்கு சைடை ஏன் இந்த பக்கம் வைக்கிறோங்கிறது காரணம், மெயின் ரீசன் வந்து இந்த சைடில் நெக்கு போக நம்மளுக்கு இந்த துணி வந்து நம்மளுக்கு ஓப்பனே இல்லாமல் நெட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கணும். நம்மளோட முதுகு துணி தான் இப்படி இருக்கிறது. ரெட்டையாக நான் மடித்து போட்டிருக்கிறதுனால சட்டையுமே ரெட்டையாக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். எப்பயுமே மடிப்புக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு, இந்த கீழ் மடிப்பு மடிச்சிருக்கீங்களா அதுக்கு 2 இன்ச்சு விட்டாச்சு ஆல்ரெடி. விட்டுட்டு கரெக்டாக உங்கள் அளவு ப்ளவுஸை போட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த அளவு ப்ளவுஸில் மேலே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி லைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா நேராக வச்சுக்கோங்க. இந்த பக்கமாக வச்சு இப்படி நேராக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டேப் பிடிக்கலாம். மேக்ஸிமம் 2.5 எடுங்க. 2.5 எடுத்தால் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா ஆரி ஒர்க்குக்கு + 5 இருந்தால் தான் ஆரி ஒர்க் போட்டு அவங்க தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு 2.25 தான் வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது 2.5 வச்சுக்கோங்க. 2.5 பண்ணிக்கலாம். 2.5 கீழே வந்து கழுத்தோட இறக்கம் எடுக்க வேண்டாம் ப்ளவுஸை. இதில் இருந்து கழுத்தோட இறக்கம் பாருங்கள், அந்த இடத்துலையே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு சைடு அளவு. ஏன் இந்த சைடு அளவு மார்க் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த ப்ளவுஸில் பின்னாடி ஒரு புட்டாஸ் மட்டுமாவது நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி நீங்கள் வைக்க மாட்டீங்க. ப்ளவுஸும் வேஸ்ட் ஆகாது, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து பீடும் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி இதையும் ஏன் மார்க் பண்ணுறீங்க ஆம்கோல் சைடா அப்படின்னா, நம்மளோட ஆம்கோல் சைடுக்கு உள்ளக்க நம்மளுக்கு வந்து பீடு போயிடக்கூடாது. அதுக்காக இந்த இடத்துல ஷோல்டருக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு, ஷோல்டர் சைடுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு 4 விரலை இந்த மாதிரி ஆம்கோல் சைடில் வச்சுட்டு தனிச்செடுங்க. 4 விரலை ஆம்கோல் சைடில் வச்சுட்டு